சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம மனோஜும் ஹரணியும் வந்து ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க. ஆட்டோவில் போகிறது நம்ம ஹரணிக்கு ஒத்தே வரலை. அதனால் வாமிட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் ரொம்பவே பயந்து போகிறாரு. என்னாச்சானி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வாமிட் பண்ணிகிட்ருக்கியா, ஆட்டோ ஒரு மணி நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு ஆட்டோவை கட் பண்ணி விட்டுட்டு, சரி இரு நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இருந்துட்டு ஹரணி அங்கேயே நிற்க வச்சுட்டு தண்ணி வாங்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையும் ரோகிணி வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரோ மாதிரி ஹரணிக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. இது இஞ்சி மிட்டாய், இதை சாப்பிட்டா இந்த வாமிட் பிரச்சனை எதுவுமே வராமல் இருக்கும். உங்களோட ஸ்கின்னு வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது, வெயிலுக்கு இது ஒத்து வரலை, அதனால் கொஞ்சம் ஃபேஷியல் பண்ணிக்கோங்க, இது என்னோடய கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்லரோட கார்டை கொடுத்துட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. சரி பார்லருக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹரணி ரோகிணியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே இப்போ இந்த டைம் ஆகுது, ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைமை வந்து காட்டுறாங்க. ஆனால் ஸ்க்ரீனில் நம்ம மனோஜ் ரோகிணியோட ஃபோட்டோ இருக்குது. ஆமாம் இவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவர் என்னுடைய ஹஸ்பண்ட், பேர் மனோஜ், இவரோட தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஹரணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி அழுந்துக்கிட்டே வெளியே போயிட்டு நின்றுட்டுருக்காங்க. பயங்கரமாக நடித்து தள்ளிகிட்ருக்காங்க நம்ம ரோகிணி. ஹரணி இருந்துட்டு ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி இந்த கல்யாணத்தை ரோகிணி என்ன சொல்லி நிறுத்த போகிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.